Hi everyone, welcome to the first topic relations and functions. இது 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டா நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் பேசிக் கான்செப்ட்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். இதுல 2 மார்க்ஸா இருந்தாலும் 5 மார்க்ஸா இருந்தாலும் உங்களால ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ இந்த வீடியோல நான் என்ன காட்ட போறேன்னா பேசிக் கான்செப்ட்ஸ், சில கான்செப்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த சாப்டரை வந்து நீங்க படிக்கணும்னா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், பேசிக்கான கான்செப்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம சம்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல நீங்க சில பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து பார்ப்பீங்க. ஏன்னா நான் இதை ஒரு பெரிய வீடியோவா நான் வந்து மேக் பண்ணல. ஸோ சம் பேசிக் கான்செப்ட்ஸை வந்து பார்ப்பீங்க. ஸோ பார்ட் 2 வீடியோல இன்னும் சில பேசிக் கான்செப்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர்ட் பேர். ஸோ பேர்லயே இருக்கு, ஆர்டர்ட் பேர் அப்படின்னா அதோட பேர்லயே இருக்கு. ஒன்னும் இல்ல, இது வந்து ஒரு ஆர்டரை ரெப்ரசென்ட் பண்ணுது, அவ்வளவுதான். இது வந்து ஒரு பேர், அந்த பேர் வந்து ஒரு ஆர்டரை ரெப்ரசென்ட் பண்ணுது. a pair which represents an order, அவ்வளவுதான். சோ இத நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். செட் பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. எப்பவுமே செட்ஸ் எழுதணும் அப்படின்னா செட் பிராக்கெட் ஓபன் பண்ணுங்க. 2, 1, 8, 6, 3, 4. சோ நான் சும்மா ரேண்டமா வந்து ஒரு ஆர்டர் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். சோ இதுக்கு நான் என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அப்படின்னா, செகண்ட் ஸ்ட்ரீட்ல ஃபர்ஸ்ட் ஹவுஸ், ஓகேவா? சோ இது 8th ஸ்ட்ரீட்ல 6th ஹவுஸ், தேர்ட் ஸ்ட்ரீட்ல 4th ஹவுஸ். சோ இது இந்த மாதிரி வச்சுக்கலாமா? சோ இப்ப பாருங்க, இது எல்லாமே வந்து ஒரு ஆர்டரை ரெப்ரசென்ட் பண்ணுது. இது என்ன ஆர்டரை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஸ்ட்ரீட், ஹவுஸ், அந்த ஆர்டரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? சோ இதுல வந்து ஒரு சின்ன நோட் நான் கொடுக்குறேன். சோ இது உங்களோட 1 மார்க்குக்கு வந்து யூஸ் ஆகும். என்னன்னா 2, 1 நாட் ஈக்குவல் டு 1, 2. இது நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல என்ன இருக்கு, இப்படி 2, 1ன்னு எழுதுறதும் ஒண்ணுதான், 1, 2ன்னு எழுதுறதும் ஒண்ணுதான் அப்படி நீங்க நினைக்க கூடாது. மீனிங்கே வந்து மாறும். ஏன்னா செகண்ட் ஸ்ட்ரீட்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஹவுஸும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல இருக்க செகண்ட் ஹவுஸும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா உங்களால வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? பண்ணிக்க முடியாது. சோ இது உங்க புக்ல வந்து ஒரு தியேட்டர்ல வந்து டிக்கெட் புக் பண்ற சினாரியோ வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. சோ அந்த எக்ஸாம்பிள நான் இங்க சொல்றேன். சோ இப்போ இது ரோன்னு வச்சுக்கலாம், இது சீட் நம்பர்னு வச்சுக்கலாம், சரிங்களா? சோ இப்போ செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் சீட்டும் ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் சீட்டும் ஒண்ணா? கிடையாது. சோ இது வந்து வேற வேறதான். சோ நீங்க வந்து ஒரு நம்பரை மாத்தி போட்டா எனக்கு வந்து ஒண்ணும் இல்ல அப்படின்னு நீங்க அது கரெக்ட் தான் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அது வந்து தப்பு. ஓகேவா? சோ 2, 1 நாட் ஈக்குவல் டு 1, 2, ரைட்? சோ இதுல அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன? இப்போ நம்ம கிட்ட எம்டி செட் இருக்கு இல்லையா? இந்த டெர்மினாலஜி இதெல்லாம் வந்து நோட் பண்ணுங்க. எம்டி செட் அப்படின்னா இந்த செட்ல எதுவுமே இல்ல பாருங்க, இதுதான் எம்டி செட். ஓகேவா? சோ இப்போ நான் இங்க என்ன பண்றேன்னா ஒரு செட் நான் எடுத்துக்கிறேன். சோ ஏ செட்னு வச்சுக்கிறேன், இது பி செட்னு வச்சுக்கிறேன். சோ இப்போ இந்த செட் ஏல வந்து நம்ம வெஜிடபிள்ஸை ஃபில் பண்ணலாம். சோ கேரட், பிரிஞ்சால், ஆனியன் நான் எடுத்துக்கிறேன். செட் பி வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்னா அதோட பிரைஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ வந்து 10 rupees, 20 rupeesனு சில காசுன்னு நம்ம வச்சுக்கலாம் இது. சரியா? சோ இப்போ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னா, இந்த ரெண்டு செட்டையும் நீங்க என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதை மேட்ச் பண்றதுக்கு, அததான் வந்து நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க இந்த கேரட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கேரட்டை வந்து நீங்க 10 rupeesக்கும் கொடுக்கலாம், த சேம் டைம் 20 rupeesக்கும் வரும், கொடுக்கலாம். சோ பிரிஞ்சாலும் அதே மாதிரிதான், 10 ரூபாய்க்கும் கொடுக்கலாம், 20 ரூபாய்க்கும் கொடுக்கலாம். ஆனியனும் அதே மாதிரிதான், 10 ரூபாய்க்கும் கொடுக்கலாம், 20 ரூபாய்க்கும் தரலாம் இல்லையா? சோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன? ஒரு செட்டை பேர் பண்றதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா? சோ ஏ கிராஸ் பி, இப்படிதான் வந்து இதை நம்ம டிஃபைன் பண்ணுவோம். சரியா? பி கிராஸ் ஏ. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா ஒன்னு ஏ கிராஸ் பின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம், பி கிராஸ் ஏன்னு இல்லைன்னா ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே? சோ இப்போ நான் வந்து செட் ஏல இப்ப நம்ம என்னெல்லாம் வச்சிருக்கோம்? கேரட், பிரிஞ்சால், ஆனியன். செட் பில என்னெல்லாம் இருக்கு? 10 rupees, 20 rupees. கரெக்டா? சோ இப்போ நம்ம ஏ கிராஸ் பி ஃபைண்ட் பண்ணலாம். சோ ஏ கிராஸ் பி என்ன வரும்?
ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? A இருக்கு. அப்ப நீங்க Aல இருக்க எலிமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். Aல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. அதாவது கேரட். சோ இந்த கேரட்ட நீங்க 10 ரூபீஸ்க்கும் கொடுக்கலாம், 20 ரூபீஸ்க்கும் தரலாம். கரெக்டா? சோ A எடுத்தாச்சு. Bல இருக்க ரெண்டு ஐட்டமோடையும் எலிமெண்டோடையும் அதை பேர் பண்ணிடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. Aல இருக்க அடுத்த எலிமெண்ட் எடுங்க. சோ Bல இருக்க ரெண்டு எலிமெண்ட் கூடயும் அதை வந்து பேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ நான் இப்ப இங்க இடம் இல்ல. சோ நான் இங்க எழுதுறேன். அதே மாதிரி தேர்ட் எலிமெண்ட் எடுங்க, ஆனியன். சோ அந்த ஆனியனையும் நான் என்ன பண்றேன்னா Bல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்டோடையும் நான் பேர் பண்றேன். அதே மாதிரி Bல இருக்க செகண்ட் எலிமெண்டோடையும் நான் பேர் பண்றேன். ஓகேவா? சோ இதுதான் A cross B. B cross A இதே மாதிரி ஃபைண்ட் பண்ணலாம். அது கொஞ்சம் இங்க எழுதலாம் பிகாஸ் அங்க இடம் பத்தல இல்லையா? சோ B cross A. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? B இருக்கு. அப்ப Bல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுக்கணும். சோ 10, C, 10, B, 10, O. ஓகேவா? சோ அதே மாதிரி அடுத்த எலிமெண்ட் என்ன இருக்கு? 20 இருக்கு. சோ 20, C, 20, B, 20, O. ஓகேவா? சோ இதுல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுக்கணும். சோ C ஓட பேர் பண்ணுங்க, B ஓட பேர் பண்ணுங்க, O ஓட பேர் பண்ணுங்க. அடுத்து 20 எடுத்துக்கோங்க. அது C ஓட பேர் பண்ணுங்க, B ஓட பேர் பண்ணுங்க. அதே 20யும் O ஓட பேர் பண்ணுங்க. சோ இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன நோட் இருக்கு. அது உங்களோட 1 மார்க்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். என்னன்னா A cross B not equals to B cross A. ஏன் not equal to B cross A? ஏன்னா முன்னாடி நம்ம ஆர்டர் பேர்ல சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். C, 10 not equal to 10, C தான். கரெக்டா? சோ இப்ப இங்க இருக்க எல்லாமே வந்து பொசிஷன் மாறிதான் இருக்கும். ஆனா அதுக்காக அதை சேம்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இப்ப இந்த C, 10ம் இங்க இருக்க 10, Cயும் எனக்கு ஒண்ணுன்னு சொன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? முடியாது. இதுல ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. ஓகேவா? சோ இது வந்து ஒரு நோட். இது இம்பார்ட்டன்ட். சோ இன்னொன்னும் நான் சொல்றேன் இம்பார்ட்டன்ட். என்னன்னா number of A cross B equals to number of B cross A. அது என்ன number of A cross B? எவ்வளவு பேர்ஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த A cross B குள்ள எவ்வளவு பேர் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 பேர்ஸ் இருக்கா? இங்கேயும் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. 1, 2, 3, 4, 5, 6. 6 pairs இருக்கு. ஓகே, number of A cross B equals to number of B cross A. இது ஒரு நோட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ இன்னொன்னும் இருக்கும். அது என்னன்னா A cross null set வந்து நமக்கு null set தான். ஏவ கொண்டு போய் ஒரு null செட்டோட நீங்க வந்து பேர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து null set தான் வரும். ஓகே, சோ இவ்வளவுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் நீங்க தெரிஞ்சு அந்த ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்றீங்க இல்லையா? சோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். இத பேஸ் பண்ணி 2 மார்க்ஸ் இருக்கும், 5 மார்க்ஸ் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத வந்து நீங்க இப்படி பேர் பண்றது. ஓகே, யா. சோ இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வச்சிருக்கோம். சோ இது ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து A cross B வந்து ஃபைண்ட் பண்றேன். பாத்துக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் A தான் இருக்கு. சோ Aல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் Aல இருக்க எலிமெண்ட் தான் எடுத்துக்கணும். A இங்க என்ன இருக்கோ அதுதான் அந்த எலிமெண்ட் நீங்க எடுக்கணும். இப்போ A இருக்குன்னா Aல இருக்க எலிமெண்ட் எடுங்க. சோ 1 எடுத்துக்கோங்க. 1 எடுத்து Bல வந்து நமக்கு ரெண்டு எலிமெண்ட் தான் இருக்கு. சோ Bல இருக்க ரெண்டு எலிமெண்டோடையும் பேர் பண்ணுங்க. சோ அதே மாதிரி அடுத்த எலிமெண்ட் எடுங்க. 1 எழுதியாச்சா? அடுத்து அதே மாதிரி அடுத்த எலிமெண்ட் எடுங்க. இதுல இருக்க ரெண்டு எலிமெண்டோடையும், அதாவது அடுத்த எலிமெண்ட் எடுத்து Bல இருக்க ரெண்டு எலிமெண்டோடையும் பேர் பண்ணியாச்சு. அடுத்த எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. 3 இருக்கு. சோ 3 எடுத்து அதே மாதிரி Bல இருக்க ரெண்டு எலிமெண்டோடையும் பேர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகேவா? சோ இதே மாதிரி B cross A நமக்கு ஃபைண்ட் பண்றதும் சேம் அதேதான்.
இப்போ B ஃபர்ஸ்டா இருக்கு, அதனால B ல இருக்க எலிமெண்ட் நீங்க எடுத்துக்கணும் ஃபர்ஸ்டா. சோ A, 1, A, 2, A, 3. சரியா? இப்போ A ல இருக்க எலிமெண்ட் முடிஞ்சிருச்சா? அடுத்து B. B, 1, B, 2, B, 3. அவ்வளவுதான். ஓகேவா? சோ இப்போ இதே உங்க கொஸ்டின்ல வெரிஃபை அப்படின்னு ஒரு இது குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிஷன். வெரிஃபை A cross B equals to B cross A அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? A cross B இந்த மாதிரி சம்ஸ் வரும் not equals to B cross A. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் இங்க எழுதிடுங்க. Since 1, A not equals to A, 1. ஓகேவா? சோ இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இப்போ இதுலயே நம்ம 3 ப்ராடக்ட்டும் கண்டுபிடிக்கலாம். அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபார் 3 செட்ஸும் இருக்கு. 3 செட் வச்சும் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணலாம். சோ இப்போ இங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம 2, 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ள வந்து 2, 1 இருக்கு. சோ இப்போ நம்ம A cross B cross C ஃபைண்ட் பண்ணலாம். A cross B cross C ஃபைண்ட் பண்ணலாம். ஒண்ணும் இல்ல, எப்படி வந்து நீங்க 2 செட்டுக்கு பண்ணீங்களோ அதே மாதிரி தான் 3 செட்டுக்கும் பண்ணணும். ஓகேவா? சோ இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? A cross B வந்து ஃபைண்ட் பண்ணிக்கணும். சரியா? சோ இந்த மாதிரி 3 செட் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் 2 செட் பண்ணுங்க. அந்த ரிசல்ட்ட வச்சு நீங்க C செட்டோட பண்ணணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் A cross B நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? மேல இருக்கு பாருங்க. 1, A 1, B அப்புறம் 2, A 2, B அப்புறம் 3, A 3, B. ஓகேவா? ஓகே, சோ இப்போ இது ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம்? வெறும் A cross B மட்டும் ஃபைண்ட் பண்ணிருக்கோம். இப்போ இது கூட cross C ஃபைண்ட் பண்ணணும். அதாவது 2, 1. cross C என்னது? 2, 1. சரி, ஓகே, நம்ம இங்க ஃப்ரெஷ்ஷாவே எழுதலாம். சோ இது வந்து என்னன்னா A cross B. ஓகேவா? சோ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ண A cross B எடுத்துட்டோம். இப்போ இது கூட நம்ம எதை வந்து இது பண்ண போறோம்? 2, 1 இல்லையா? சோ A cross B கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் இது A cross B கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் C. ஓகே, சோ இப்போ இது ஃபைண்ட் பண்ண போறோம். அதே மாதிரி தான் நீங்க எப்படி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 2 செட்டுக்கு நம்ம எப்படி பண்ணோமோ 3 செட்டும் அதே போல தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? சோ எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் A cross B ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த இந்த ரெண்டோடையும் ஃபர்ஸ்ட் பேர் பண்ணுங்க. C ல இருக்க 2 எலிமெண்டோட பேர் பண்ணுங்க. சோ எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னது? 1, A. ஓகேவா? 2. அடுத்து 1, A, 1. அவ்வளவுதான். ஓகேவா? சோ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துட்டீங்க. இதுல இருக்க ரெண்டோடையும் பேர் பண்ணிட்டீங்க. அடுத்து செகண்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. சரியா? சோ 1, B, 2, 1, B, 1. இந்த செகண்ட் எலிமெண்ட் பண்ணியாச்சா? இப்போ அடுத்து இந்த எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. 2, A, 2, 2, A, 1. ஓகேவா? பேர் பண்ணியாச்சா? இப்போ இது பண்ணியாச்சு. அடுத்து இதை எடுத்துக்கோங்க. 2, B, 2, 2, B, 1. ஓகேவா? சோ இங்க இடம் இல்ல. சோ நான் இங்க கொண்டு வந்துடுறேன். புரியுதா? ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இது கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். சோ அதுக்கு என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த மாதிரி எழுதிட்டு இப்படி லைன் போட்டுட்டே வாங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டோம். இதை எடுத்து இந்த ரெண்டோடையும் பண்ணிட்டோம். இப்ப அடுத்து எடுக்கிறோம். ஏன்னா நீங்க இந்த மாதிரி எதுவும் லைன் போடாம பாத்தீங்கன்னா கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. சோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ மேக் பண்ணேன். அதுல நானே வந்து ஒரு தப்பு பண்ணியிருந்தேன். சோ அதுக்கப்புறம் அதை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானே இந்த வீடியோவை திரும்ப மேக் பண்றேன். சோ அதனால அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. சோ இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்ப அடுத்து 3, A, 2, 3, A, 1.
சோ இத எடுத்துட்டீங்க. இத வந்து இதோடையும் பேர் பண்ணுங்க. இதோடையும் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸும் பண்ணும். அடுத்து கடைசியில 3, B, 2, 3, B, 1. அவ்வளவுதான். ஓகே. சோ இப்ப 3 செட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம். நீங்க கொஞ்சம் ஒரு 2, 3 சம்ஸ் வந்து இதுல பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்துரும். இது ஈஸி தான். ஓகேவா? ஓகே. சோ இப்ப இதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்றேன். B cross A cross C ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் B cross A கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அது கூட இதே மாதிரி இந்த C ய வந்து கிராஸ் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். ஓகேவா? சோ இங்க நம்ம ஆல்ரெடி B cross A ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? இது கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த செட் ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகே. இந்த செட்டோட கிராஸ் பண்ணி இதே மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து நம்ம எழுதுவோம். ஓகே. சோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கான்செப்ட் சப்செட், ப்ராப்பர் சப்செட். சோ இது ரொம்ப ஈஸி தான். மேபி இது 2 மார்க்ஸ்ல எல்லாம் வந்து உங்களுக்கு வரும். சப்செட்னா என்ன, ப்ராப்பர் சப்செட்னா என்ன அப்படின்னு சொல்லி. சோ ஃபர்ஸ்ட் இதுக்கான மார்க் இதுக்கான சிம்பிள் என்ன அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். சோ சப்செட் அப்படின்னா இப்படி வந்து மென்ஷன் பண்ணுவீங்க. அண்ட் ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா இப்படி வந்து மென்ஷன் பண்ணும். ஓகே. சோ இது சப்செட், இது ப்ராப்பர் சப்செட். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஒரு 2 செட் வச்சுக்கலாம். இப்ப ஏன்னு ஒரு செட் நான் வச்சுக்கிறேன். 2, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எலிமெண்ட்ஸ் இருக்கு. B வச்சுக்கிறேன். என்ன எழுதலாம்? 1, 2, 5, 6. சரியா? சோ இப்போ A ப்ராப்பர் சப்செட் ஆஃப் B. ஏன் A ப்ராப்பர் சப்செட் ஆஃப் B? Aல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் எனக்கு B லயும் இருக்கு. ஆனா இந்த 1 மட்டும் இல்ல. சரியா? அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? A வந்து B யோட ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ புரியுதா உங்களுக்கு? சோ Aல இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே வந்து எனக்கு B ல இருக்கு. ஆனா 1 மட்டும் இல்ல. சோ இதுக்கான டெஃபினிஷன் ஈஸியா நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சம் பட் நாட் ஆல். அப்படின்னா என்ன? ஒரு சிலது மட்டும் உங்களுக்கு வந்து பொருந்தும், எல்லாமே பொருந்தாது. அட்லீஸ்ட் ஒன்னாவது வந்து பொருந்தாம தான் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது ப்ராப்பர் சப்செட். சரிங்களா? சோ எல்லாமே வந்து இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு செட்டுக்கும் இன்னொரு செட்டுக்கும் எல்லாமே வந்து பொருந்தும். 1 இல்லைன்னா 2 பொருந்தாம இருக்கும். அப்படி இருந்தா அது ப்ராப்பர் சப்செட். ஓகேவா? சோ இப்ப B வந்து சூப்பர் சப்செட்னு சொல்லலாம். B is the super subset of A. ஏன் சூப்பர் சப்செட்? ஏன்னா Aல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் B ல இருக்கு இல்லையா? சோ B வந்து சூப்பர் சப்செட் ஆஃப் A. A வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் B. இது புரிஞ்சுதா? இன்னொரு எக்ஸாம்பிள். அதாவது சப்செட் அப்படின்னா என்னன்னு பாக்கலாம். சோ சப்செட் அப்படின்னா என்னன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். Aன்னு ஒரு செட் எடுத்துக்கோங்க. 1, 2, 3. B ல வந்து 2, 3, 1. சோ இப்ப Aல இருக்கிற எலிமெண்ட்டும் Bல இருக்கிற எலிமெண்ட்டும் சேமா இருக்கு இல்லையா? அதனால A சப்செட் ஆஃப் B. ஓகே. அவ்வளவுதான். A சப்செட் B, B சப்செட் A எப்படி வேணா சொல்லலாம். ஏன்னா இது ரெண்டுலயும் சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஒரே நம்பர் ஆஃப் எலிமெண்ட், ஒரே மாதிரியான எலிமெண்ட். இங்கேயும் 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு, இங்கேயும் 3 எலிமெண்ட் இருக்கு. சோ அதனால இத நீங்க A சப்செட் B னும் சொல்லலாம், B சப்செட் A னும் சொல்லலாம். ஆனா இங்க வந்து அப்படி சொல்ல முடியாது. சரியா? ஏன்னா ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா என்ன? அட்லீஸ்ட் 1 மேட்ச் ஆகாம இருக்கலாம். அட்லீஸ்ட் 1, 2 மேட்ச் ஆகாம இருந்தா அது வந்து ப்ராப்பர் சப்செட்னு சொல்லுவீங்க. சூப்பர் சப்செட் அப்படின்னா வந்து ஒரு செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே வந்து இருக்கும். இப்ப இந்த B வந்து எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. இந்த B ல பாருங்க Aல இருக்க எல்லாமே இங்க இருக்கா? சோ அதனால சூப்பர் சப்செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. சோ இத நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆல் எலிமெண்ட்ஸ் ஆர் சிமிலர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆல் எலிமெண்ட்ஸும் இருக்கும். ஓகேவா? சோ இந்த கான்செப்ட் அவ்வளவுதான். அடுத்த கான்செப்ட் போலாம். டொமைன், கோடொமைன், ரேஞ்ச்.
வெரி ஈஸி கான்செப்ட், வெரி ஈஸி கான்செப்ட். ஸோ ஒன்றும் இல்லை, இதை நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இதை பின்னு வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் ஏபியே சொல்லணுமா, வேற ஏதாவது வைக்க கூடாதானா தாராளமா நீங்க வச்சுக்கலாம். எனக்கு வந்து அது கொஞ்சம் பழகிடுச்சு. ஸோ அதனால ஐம் ஜஸ்ட் யூசிங் திஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த ஏல வந்து நான் ஒரு 3 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன், ஏபிசி எடுத்துக்கிறேன். ஸோ பில வந்து 1 2 3 4 வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நான் இதை மேட்ச் பண்றேன். சரி, எப்படி வேணா சும்மா எடுத்துக்கோங்க, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து காட்டுறேன், அவ்வளவுதான். ஓகேவா? சோ இது இப்படி வந்து பேர் ஆயிருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்து மேப் ஆயிருக்கு, பேர் ஆயிருக்கு, எப்படி வேணா சொல்லுங்க. ஓகே. சோ இப்போ இதுல டொமைன் அப்படின்னா இதுதான் எப்பவுமே டொமைனா இருக்கும். கோடொமைன் அப்படின்னா இதுதான் எப்பவுமே கோடொமைனா இருக்கும். ரேஞ்ச் அப்படின்னா என்னன்னா, ரேஞ்ச் அப்படின்னா என்ன, எதெல்லாம் வந்து மேப் ஆயிருக்கோ அதுதான் ரேஞ்ச். சோ இந்த இடத்துல ரேஞ்ச் என்னது, 1 2 3 4 கிடையாது, ஏன்னா 4க்கு எந்த ஒரு மேப்பிங்குமே ஆகல. சோ ரேஞ்ச் வந்து 1 2 3 அவ்வளவுதான். சோ நீங்க மேப் பண்றீங்க இல்லையா, சோ எங்க இருந்து மேப் பண்றீங்களோ அது வந்து எப்பவுமே டொமைன். எங்க மேப் பண்ணிருக்கீங்களோ அது கோடொமைன். மேக்சிமம் கோடொமைனும் ரேஞ்சும் ஒரே இடத்துல தான் இருக்கும். சரியா? சோ இது மொத்தமும் கோடொமைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ரேஞ்ச் வந்து மேப் ஆயிருக்கிறது மட்டும்தான் ரேஞ்ச். ஓகே. சோ இது அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து 1 மார்க்ஸ்ல மேக்ஸிமம் வரலாம், சில சம்ஸ்லயும் வரலாம். 2 மார்க் அண்ட் 5 மார்க்லயுமே வந்து டொமைன் ஃபைன் பண்ணுங்க, கோடொமைன் ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பா கேட்கலாம். இமேஜ் அண்ட் ப்ரீ இமேஜ், இதுவும் அகைன் ரொம்ப சிம்பிள் தான். சோ இப்போ இது என்னன்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்களேன், a maps to b, இப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சரியா? சோ இப்போ இதுல வந்து எனக்கு f of a equal to b, அதாவது சோ இந்த ஏல வந்து இந்த ஏ செட்ல எனக்கு இந்த இந்த ஒரு எலிமெண்ட், இந்த ஸ்மால் ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்மால் v வந்து இந்த பி செட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இப்படி இருக்குன்னா b is the image of a. a ஓட இமேஜ் என்ன, b. சரியா? சோ b is the image of a, sorry, small a. a is the pre-image of b. ஓகேவா? சோ a is the pre-image of b. சோ இதை திரும்ப ஒருக்கா சொல்றேன், ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சோ a to b நீங்க மேப் பண்றீங்க. சோ இந்த ஏல வந்து இந்த ஸ்மால் a இருக்கு, அதே மாதிரி b ல வந்து ஸ்மால் b இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் a ஈக்குவல் டு b அப்படின்னு இருக்குன்னா, சோ அதுல b வந்து எனக்கு எப்படி இருக்கும், a ஓட இமேஜா இருக்கும், a வந்து b ஓட ப்ரீ இமேஜா இருக்கும். இப்போ நான் இங்க ஒரு எக்ஸாம்பிளோட இதை நான் சொல்றேன். சோ a இருக்கு, b இருக்கு, 1 2 3 வச்சுக்கோங்க. இங்க வந்து என்ன வச்சுக்கலாம், 7 6 9 வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ எனக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி வந்து எனக்கு மேப் ஆயிருக்கு. ஓகே. சோ இத நான் என்ன சொல்றேன்னா f of a, function of a ன்னு நான் சொல்றேன். சரியா? சோ f of 3 equals to what, 9. ஓகே. அப்ப இந்த 3 ஓட இமேஜ் எதுன்னா இந்த 9 தான் 3 ஓட இமேஜ். சரியா? இது இமேஜ். அதே மாதிரி 9 ஓட ப்ரீ இமேஜ் எதுன்னா 3, இது ப்ரீ இமேஜ். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? சோ புரிஞ்சுதா? சோ இப்ப இது a, இது b. கரெக்டா? இங்க நம்ம a b வச்ச எக்ஸாம்பிள், ஐ மீன் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இல்லையா, அதேதான் இங்க நம்பர்ஸ் வச்சு நான் மேப் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன்.
சரியா? சோ இது எப்பவுமே இது எல்லாமே வந்து என்னது ஃபங்ஷன் ஆஃப் A தான். சோ இந்த ஃபங்ஷன் ஆஃப் A இந்த எலிமெண்ட் வந்து ஈக்குவல்ஸ் டு 9 எனக்கு B. சரி அப்ப 3 ஓட இமேஜ் எனக்கு என்னவா இருக்கும்னா 9 இருக்கும். 9 ஓட ப்ரீ இமேஜ் வந்து எனக்கு 3 இருக்கும். ஓகே? சோ தட்ஸ் இட். இந்த கான்செப்டும் அவ்வளவுதான். ஓகே சோ ஒரு வழியா வீடியோவோட எண்ட் பார்ட்டுக்கு வந்தாச்சு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க இருக்கு இல்லையா இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் அப்பதான் நான் மேற்கொண்டு போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இது உங்களுக்கு மட்டும் இல்ல மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. நம்மளோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு வீடியோல இதுக்கு அடுத்த வீடியோலயும் நான் பேசிக்ஸ் தான் சொல்லி தர போறேன். சோ அதுல உங்களை மீட் பண்றேன். டாடா, பை பாய்.